டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கும் ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம ரீசெண்டாக வந்த இந்த பீக்கில் கூட நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து இந்த கேப் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்டின் வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த ப்ரீவியஸ் ஸ்விங்ல வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபால் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைன் ஒரு சப்போர்ட், தென் இங்கே இருக்கக்கூடிய கேப் ஒரு சப்போர்ட், தென் இந்த ஜோன் ஒரு சப்போர்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 600 பாயிண்ட்ல நம்மளுக்கு அந்த ஜோன் ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. இது இந்த 600 பாயிண்ட்ல நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் வரல. பட் இதுவே நம்ம பேங்க் நிஃப்டி வந்துட்டோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த அந்த லாஸ்ட் ஹோப், இந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நான் ஒரு ரெட்லைன் கூட போட்டிருக்கேன், அந்த இடம் வரைக்கும் கூட வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி இந்த ஜோனுடைய பாட்டம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேண்டிலுடைய லாஸ்ட் ஹோப்பை நம்ம எதிர்பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸை மேஜராக வந்து ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஜஸ்ட் லைன்ஸ் போட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லைன் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் திங்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த பீக்லேருந்து ஃபாலோ ஆகிட்டு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஃபார்ம் ஆன கேண்டிலும் அதுக்கு முன்னாடி அதே இடத்துக்கிட்ட ஃபார்ம் ஆன கேண்டிலுடைய சைஸ் அண்ட் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அதாவது இது என்ன கேண்டில் ஸ்ட்ரக்சரோ சேம் அதே கேண்டில் ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே இதுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு புஷ் அப் கொடுத்துச்சு. நம்மளுக்கு இங்கேருந்து அதே மாதிரி கேப் அப்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக கேப் அப் நடந்துருச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த கேண்டிலுடைய லோ வந்து பிரேக் ஆகும்போது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். மேபி நம்மளுக்கு மார்க்கெட் இங்கே நடந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேப் அப் நம்மளுக்கு நடக்குமான்னு தெரியல, ஏன்னா அந்த டைமில் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. இங்கே வந்து அந்த மாதிரி ஏதாவது நியூஸஸ் வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் கேப் அப் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது பழைய ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது திரும்பவும் அதே பையிங் இடத்துக்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையிங் நடக்கிறதுக்கான இண்டிகேஷனை தான் அது இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். இல்லை நமக்கு டேரெக்டாக கூட அது பிரேக் ஆனாலும் ஆகலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதே ஒரு கரெக்டான இண்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து குரூஷியலான லெவல் கிட்ட வந்துட்டாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இனி ஒரு 600 பாயிண்ட்ல மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த சேனலினுடைய சென்டர் லைன் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது பாருங்க. அந்த சென்டர் லைனும் ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகலாம். அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தர் ஃபாலோ பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டியும் நல்ல ஒரு ஃபாலோ கொடுக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த இம்பார்ட்டன்டான சப்போர்ட் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்களே தவிர அது இனியும் பிரேக் ஆகல. அதுவும் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்குது. அப்போ நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா எல்லாமே அட் டைம்ல பிரேக் ஆயிரும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குரூஷியலான நெக் பாயிண்ட்டுக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிறத இப்போதைக்கு நல்லா சொல்ல முடியும், நான் ஃபீல் பண்றேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் இன்னைக்கு ஒரு இறக்கம் தான். ஐ திங்க் இந்த ரீசெண்டாக வந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்பி சோல்ட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப இந்த ஜோன் நம்மளுக்கு ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு இறக்கம் கொடுத்துட்டு, அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்தே நம்மளுக்கு அப்போ போயிருச்சு அப்படின்னா இது ஷார்டஸ்ட்டாக ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனாக நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண முடியும். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததா எஃப்எம்சிஜி வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் நம்ம எப்பயோ மார்க் பண்ணோம். ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்த எல்லா ஒரு மூவ்லையுமே நம்மளுக்கு ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான ஹையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே ட்ரெண்ட் லைன் தான் ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய என்னுடைய ஒரு ஃபேவரட் ஸ்டாக் எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான மூவை நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு. அடுத்ததா ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்த்தது இந்த இடத்துல ஒரு ஷார்டஸ்ட் டபுள் டாப். பட் ஷார்டஸ்ட் டபுள் டாப் நம்ம பார்த்துருந்தாலுமே இந்த ரெட் லைன் கூட நமக்கு ஒரு ஒன்னா கன்சல்டேஷன் ஆகலாம். ஒருவேளை ரெட் லைன் பிரேக் பண்ணால் அடுத்தடுத்த சப்போர்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டபுள் டாப்னுடைய நெக் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த கட்டமாக அந்த டோஜினுடைய லோ பிரேக் ஆகும்போது இந்த ரெட் லைன் நம்மளுக்கு ரீச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஜோன் ஒரு இம்பார்ட்டன்டான செல்லிங் ஜோனை நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் நடக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு இப்போதைக்கு தோணுது. அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த அந்த கன்சல்டேஷனுடைய ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ வந்து
எக்ஸாக்டா ப்ரீவியஸா அந்த லோ கட்ட தான் நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கான்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெட் லைனுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. இதுதான் நம்மளுக்கு சொல்லியிருந்தேன், மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அடுத்ததா அது நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது இங்க நம்மளுக்கு 9th மே அண்ட் 12th மே இன்பிட்வீன்ல மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸ்லயுமே ஒரே மாதிரி ஒரு கேப் இருக்கும், ஒரு பெரிய கேப். அந்த கேப் நடந்ததுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் சிச்சுவேஷன்ல வந்த ஒரு கேப் தான். அந்த கேப் வந்து நம்மளுக்கு ஃபில்அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ்ல வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததா நிஃப்டி 500 இங்கேயும் அதே விஷயம் தான். நமக்கு அந்த ரெட் கேண்டில் அந்த ரெட் லைனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டாங்க. நீ அதை பிரேக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கான க்ளோசிங் வந்து வீக்லி க்ளோசிங்கை இண்டிகேட் பண்ணுது. அடுத்ததா சென்செக்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டில் நம்மளுக்கு அது கிளியரா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பட் நிஃப்டியில் அது நடக்கல. இங்க இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்டா பக்கத்துல வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு இனியும் நம்மளுக்கு ஒரு ஃபியூ 100 பாயிண்ட்ஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ்ல இருக்கு. காரணம் நம்ம நிஃப்டியில பார்க்கும்போது ஓரளவுக்கு பெரிய கேப் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்டில் ஃபீல் ஆகுது. பட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கேப் வந்து ஃபில்அப் ஆன மாதிரி தான் இருக்கு. இனியும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு பாக்கி இருக்கு. அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப் நம்மளுக்கு அந்த சேனலுடைய சப்போர்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு. அட் சேம் டைம் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவும் கிளியர் கட்டா இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. பட் அப்படி பிரேக் ஆயிருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த கன்சல்டேஷனுடைய ரெசிஸ்டன்ட் ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகலாம்னு நான் சொல்லியிருக்கேன். தென் அது பிரேக் ஆச்சுன்னா அதே கன்சல்டேஷனுடைய பாட்டம் ஒரு சப்போர்ட்டா நமக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது பிரேக் ஆன உடனே அதனுடைய லெவலை நான் வந்து ஒரு லைனா உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். அடுத்ததா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ரீசெண்டா மார்க் பண்ணிக்கக்கூடிய பேட்டர்னுக்குள்ள தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங்ல கிளியர் கட்டா பிரேக் ஆயிருக்கு. அண்ட் இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரெண்ட் லைன் பக்கத்துலயே இருக்கிறதுனால 2ல ஏதாவது ஒன்று நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததான் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். இதுவும் வந்து நம்ம ரீசெண்டா மார்க் பண்ணியிருந்த அந்த ரெட் லைனுக்கு எக்ஸாக்டா அங்கதான் வந்து க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு இனியும் பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாட்கள்ல சம்திங் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே அட் அ டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். ஸோ அந்த ஒரு குரூஷியல் லெவலுக்கு வரும்போது ஒன்று ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ், ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஃப்எம்சிஜி மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு, பாக்கி எல்லாமே ரெட்ல தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3மே பாசிட்டிவா தான் இருக்கு. ஏஎக்ஸ் இண்டெக்ஸ்ல அந்த பிரேக் அவுட் பண்ண அந்த கேண்டலுடைய ஹை வந்து இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. பட் நம்மளுக்கு சின்னதாக ஒரு டவுன் மூவ் வந்து அடுத்ததாக ஒரு அப் மூவ் வந்து அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் ஆகல. பட் அந்த சென்ட்ரல் லைனை ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது ஒரு ஆக்சுவலா ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின் தான் அவர் கேட்டது. அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு 2 வீடியோஸ் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்தியன் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். எதுலையுமே நான் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான். அதை நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்க முடியும். அதுல அந்த யூஎஸ் ஸ்டாக்ல நான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அதில் அந்த சப்ஸ்கிரைபர் அவர் ஆக்சுவலா என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டாக், S&P 500, டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல இருக்கு. இந்த டைம்ல நம்ம யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். ஸோ அதுக்கான பதில் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்ட்டு. இப்போ ஆக்சுவலா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண அந்த 2 ஸ்டாக் அதனுடைய பேரை நான் இப்போ இங்கே சொல்ல விரும்பல. என்னுடைய மெம்பர்ஷிப்ல அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அதை நான் சொல்லியிருப்பேன். அந்த 2 ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஒரு 65% 70% ஆஃப் ஃபால்லையும், இன்னொரு ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40% ஆஃப் ஃபால்லையும் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2மே ஒரு மிகப்பெரிய ஃபால்ல தான் அந்த 2 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய ஃபால் வந்துருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து ஒரு பீக்ல இருந்தாலும் ஆல்ரெடி நல்ல ஃபாலான ஒரு ரீசனபிளான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான் நான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக் மேபி அங்கிருந்து ஒரு பாட்டம் அடிச்சு நம்மளுக்கு மேலே போக சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டிஐ பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டிஐ எதை பை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி ஒரு பர்டிகுலர் செக்டரை பை பண்ணி அந்த இண்டெக்ஸை மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வேற செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பை பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கேயும் இதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்கேயும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க, அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் வந்து நிறைய பேர் உள்ள இன்வால்வ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. மார்க்கெட் ஒரு பீக்ல இருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும் போது இல்ல பீக்ல இருந்து அடுத்த ஒரு மூவ் கொடுத்து மேல போகுது அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணாம நல்ல ஒரு பீட் அண்ட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. பீட் அண்ட் ஸ்டாக்னா நல்ல ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்த ஸ்டாக், அந்த மாதிரி ஸ்டாக்ல திரும்பவும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு தாட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த 2 ஸ்டாக்லயும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ஸ்டாக்ல நான் கிட்டத்தட்ட 10% மேல ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். இன்னொரு ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு 5 to 6% மேல நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். அந்த நீங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸாக்டா அதை நான் டிஸ்கஸ் பண்ண அந்த பாட்டம்ல இருந்து அங்கிருந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலில் ஒரு ஸ்டாக் ஃபால் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம இண்டெக்ஸை மேஜராக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆவரேஜ் பண்ணுற ஐடியாவில் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான லெவல்ஸை சூஸ் பண்ணியிருக்கணும். தென் அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் அதே S&P 500 ஒரு நியூ ஆல் டைம் ஹையை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்மளுக்கு ஒரு கிளியர் பிரேக் அவுட்டாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் ஒரு சின்னதாக ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் பண்ணுது. நேற்று கூட நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு ரெஸ்டண்டாக இருக்கும். நாட்கள் போக போக அந்த ரெஸ்டன்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஹரிசாண்டல் ரெஸ்டன்ட் விட ட்ரெண்ட் லைன் ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் நமக்கு நடக்க நடக்க அதனுடைய லெவல்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு அப்படியே ஸ்லோவான ஒரு ஏற்றம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளுமே நியூ ஹையை ஃபார்ம் பண்ணி ஸ்லோவான ஒரு ஏற்றத்தில் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு நேற்றுக்கான ஹை வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடெஸ்ட் பண்ண இடத்துல ஒரு செல்லிங் ஜோன் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனுடைய லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிரேக் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் லைன் பிரேக் ஆகணும். அதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் நம்மளுக்கு வச்சிருச்சு, ஒரு டே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னாலே கோல்டில் ஒரு லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அடுத்த கட்ட ஒரு ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் நம்மளுக்கு நியூ ஹையை வந்து நம்மளுக்கு நேற்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் போயிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெஸ்டாரண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது ஃபால்ஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு திரும்ப பிரைஸ் உள்ள வந்துட்டு அதனுடைய பாட்டம் சைடு ரீடெஸ்ட் பண்ணி ஆப்போசிட்ல ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ள போன அந்த கேண்டலுடைய ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். அது நம்மளுக்கு 25th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையா தான் இருக்கு. அதை பிரேக் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல் தெரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ அது நீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்குறீங்க. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் ஒன் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.